குருவே சர்வலோகானாம் விஷஜய பவரோகிணாம் நிதயே சர்வ வித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே நமோ நமஹ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய தையல் நாயகி அம்பாசமேத வைத்தீஸ்வர வைத்தியநாத பெருமானுடைய திருவடிகளையும், என்னுடைய உபாசனை தேவதை அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. ஆடி மாதம் நாம் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தமிழ் மாதம் எதுனா ஒரு ஆடி மாதம். ஒரு 3 மாதத்துக்கு ரொம்ப ஒரு சிறப்பு உண்டு. அதாவது தை மாதம், அதே போல் ஆடி மாதம், அதே போல் ஆவணி மாதம். இந்த தை மாதமும் இந்த ஆடி மாதமும் இந்த தட்சிணாயனம் உத்தராயணம்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம் நடைபெறும். வளர்பிறை தேய்பிறை, இரவு பொழுது பகல் பொழுது அப்படிங்கிற மாதிரி. அதே போல் எப்படி தை பிறந்தா நல்லா இருக்குமோ அதே போல் ஆவணி பிறந்தா நல்லா இருக்கும். விநாயகர் சதுர்த்தியிலேருந்து பூரா பூஜைகள் தான், வழிபாடுகள் தான். அப்போ ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ஆடி மாதம். இந்த ஆடி மாதத்தில் என்ன சார் சிறப்பு? கிரக அமைப்புகளில் வானியலில் என்ன மாற்றம் நிகழுது? வானிலை சாஸ்திரத்தில் மேல் உலகத்தில் என்ன மாற்றங்கள், கிராவிட்டியில் என்ன சேஞ்சஸ் ஏற்படுதுன்னா, சூரிய பகவான் கடகராசியில் பிரவேசம் செய்கிறார். அதாவது காலபுருஷனுக்கு தாய் வீடு 4ஆம் பாவம், சந்திரனுடைய வீடு. சந்திரனுடைய வீட்டுக்கு சூரியன் வருகிறார். 1 மாதம் அங்கே இருக்கார். அம்மாவுடைய வீட்டில் அப்பா வந்து இருக்கிறது. தந்தையாகிய கிரகம் சூரியன், தாய் கிரகம் வந்து சந்திரன். அப்போ சூரியன் வந்து இந்த முறை கடகத்துக்கு வரும்போது கூட குரு இருக்கிறார். இது ஒரு பெரிய சிறப்பு. குருவும் சூரியனும் இணைந்திருப்பது ஒருவருடைய ஜாதகத்தில் அது எந்த லக்னமா வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்க எந்த லக்னமா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க, எந்த ராசியா வேண்டுமானாலும் வச்சுக்கோங்க. ஒரு ஜாதகத்துல குருவும் சூரியனும் சேர்ந்திருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னாக்கா, நீண்ட நாளா போராடிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இமீடியட்டா உடனே நடந்துடும். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆனை மேல போறவங்கிட்ட அம்பு ஆயுதம் கேட்டா கிட்ட நின்று கொடுத்து உதவி செஞ்சுட்டாடா போவான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவர் பெரிய உயர்ந்த ஸ்தானத்துல ரொம்ப உயர்ந்த வாழ்க்கையை அவன் ஒரு பெரிய ஆள்கிட்ட வாழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம போய் ஒருத்தட்ட உதவி கேட்டோம்னா நம்மளை மதிக்க கூட மாட்டாங்க அப்படிங்கிற கருத்து தான் அது. ஆனால் இந்த குருவோடு குரு உயர்ந்தவர், அவருக்கு மேல உயர்ந்த ஸ்தான நற்குணத்தை உடையவர் சூரியன். அப்ப இவங்களோட காம்பினேஷன் இருக்கும்போது உங்களை விட ஒரு பெரிய இடங்களை போய் ஒரு உதவி கேட்டீங்கன்னா இமீடியட்டா கிடைச்சிரும். இதனால் வரையில நீங்க பல இடங்களை போய் உதவி கேட்டிருக்கலாம், முடியாதுன்னு இருக்கலாம். பேங்க் லோனாக இருக்கலாம், அது மார்கேஜ் லோனாக இருக்கலாம், இல்லை வந்து அப்கிரேட் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், டாப் அப் பண்ணக்கூடியதாக இருக்கலாம், ஓடியா இருக்கலாம், சிசியா இருக்கலாம், இல்லை வந்து மார்கேஜ் லோனாக இருக்கலாம். அப்போ நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொன்னவங்களா கூட இப்போ போய் நீங்கள் ரீஅப்ரோச் பண்ணுவீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு லோன் கிடைக்கும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட அல்லது வெளியில் ஒரு பெரிய தொகை கேட்குறீங்க, இல்லை ஒரு உதவி கேட்குறீங்க, ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு பொண்ணு கேட்குறீங்க, புரியுதுங்களா? ஒரு பொண்ணு கேட்குறீங்க, இல்லை மாப்பிள்ளை கேட்குறீங்க, அப்படியும் இல்லைனாக்கா ஒரு வேலை கேட்குறீங்க, ஒரு வாய்ப்பு கேட்குறீங்க, ஒரு சொத்து கேட்குறீங்க, எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுன்னு கேட்குறீங்க. அப்போது இதுவரை நடந்திடாத உதவிகள், நீங்கள் கேட்டும் கிடைக்காத உதவிகள் இந்த ஆடி மாசத்திலிருந்து படிப்படியாக கிடைக்கும். இதுதான் இந்த ஆடி மாசத்தின் சிறப்பு. இப்போ நான் சொல்றது நார்மலா ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். ஒரு வேலைக்கு போகணும், ஒரு குடும்பத்தை காப்பாற்றணும், பொண்டாட்டி பிள்ளைங்களை காப்பாற்றணும், ஒரு குடும்ப வாழ்க்கைக்கு சொல்றேன். இதே குரு சூரியன் காம்பினேஷன் அப்படியே கொண்டு போயிட்டு தொழிலுக்கு போடுங்களேன், பிஸ்னஸ்க்கு போடுங்களேன், சூப்பராக வேலை செய்யும்.
நீங்கள் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணுறீங்க, இல்லை ஒரு கம்பெனி வச்சு நடத்துகிறீங்க, அதில் ரொம்ப அப் அண்ட் டவுன்ஸ் வருது. மெயினாக க்ரூஷியலான ஒரு பீரியடு, டைட் பொசிஷனு, ஃபண்டு வராமல் இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியால் ஒரு டைட் பொசிஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். யாரோ ஒருத்தர் என்னைக்கோ நீங்கள் கேட்டிருப்பீங்க, அவங்க இப்போ உங்களுக்கு உதவி செய்வார்கள். டைம் அப்படியே மாறும். இதுதான் அந்த கிரக அமைப்புடைய சிறப்பு. அப்போ இந்த குரு சூரியன், அதே போல சனி வக்ரம் பெற்றிருப்பது மிக தொழிலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. சனி பகவான் வக்ரம் பெற்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி அவர் இருந்தாருன்னா தொழில் சூப்பரா இருக்கும்னு அர்த்தம், பெட்டரா இருக்கும்னு அர்த்தம், கவலைப்பட வேண்டாம்னு அர்த்தம். அப்போ தொழில் அமைப்புகளுக்கு சிறப்பா இருக்கு, வேலை வாய்ப்புகளுக்கு சிறப்பா இருக்கு. அப்போ உங்க ராசிக்கு நீங்க என்ன செய்தா ஜெயிக்கலாம், உங்க ராசிக்கு நீங்க எந்த மாதிரி முயற்சி எடுத்தால் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத முழு விபரமா பார்க்கலாம் பாருங்க. தனுசு ராசி. தனுசு ராசி சார் 10ஆம் இடத்தில் சனி பகவான், 4ஆம் இடத்துல சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி, அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்க, நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. தனுசு ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி. என்னங்க நீங்க உளறீங்க, என்னங்க நீங்க உளறீங்க? சனி 4ஆம் இடத்துல இருக்காரு. நீங்க இப்படி பார்த்தா தோற்று போவீர்கள், ஏமாந்துருவீங்க. 4ஆம் இடத்துல சனி, அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லியிருந்தீங்கன்னா ஏமாந்துருவீங்க. ஒன்றும் இல்லை, சனி உங்களை 10வது பார்வையாக பார்க்கிறாருன்னு நினைச்சா நீங்க ஜெயிப்பீங்க. அப்படியே உள்டா, ரெண்டும் ஒன்று தான், பொசிஷன் மாறாது. நம்ம பார்வையை நம்ம மாற்றி வைக்கணும், இவ்வளவுதான் விஷயம், இதுதான் சீக்ரெட். ஸோ தனுசு ராசி இன்னும் ஒரு கட்சி கொடுத்து வாயில் வச்சுன்னு கதறி அழலை, அவ்வளவுதான் விஷயம். எவ்வளவோ குடும்ப பெண்கள், குடும்பத்தில் மாமியார் பிரச்சனை, மாமனார் பிரச்சனை, கணவர் பிரச்சனை, இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் பிரச்சனை, இந்த சின்ன சின்ன மிடில் கிளாஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த சீட்டு பிடிக்கிறது, ஃபண்டு பிடிக்கிறது, இதை கைமாத்தா பணங்காசு வாங்கிறது, அதில் போய் மாட்டிக்கிறது, எக்கச்சக்கமான பிரச்சனை. இந்த மிடில் கிளாஸை கொஞ்சம் அப்படி கீழே போனால் லோயர் கிளாஸ், விவசாய பெருமக்கள், வேர்வை சிந்தக்கூடியவங்க, சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அவங்க அதுக்கு மேலே துன்பம், அதுக்கு மேலே வறுமை, அதுக்கு மேலே நிறைய இடியாப்ப சிக்கல்கள். அப்புறம் தாண்டி ஒரு ஹையர் லெவல் வந்தீங்கன்னா, அப்பர் கிளாஸ் வந்தீங்கன்னா, ஒரு ஆவரேஜாக பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஒரு கடைகள், ஒரு ஹார்ட்வேர்ஸ் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு செப்பல் கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, ஒரு மளிகை கடை வச்சு நடத்துகிறாங்க, ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு ஷோரூம் வச்சு நடத்துகிறாங்க, ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்துகிறாங்க, இல்லைன்னா சின்ன சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி, அந்த மாதிரிலாம் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க. அப்போ அந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன நடக்கும், இந்த மாதிரியான மிடில் கிளாஸாக ஓவராக சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களா கூட இப்போ கஷ்டப்படுறாங்க. அதே போல் பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, பெரிய பெரிய கம்பெனி நிறுவனங்கள் வச்சு நடத்தக்கூடியவங்க, அவங்களுக்கு துன்பம் அதுக்கு மேலே இருக்குது. மெயினாக அவங்களுக்குலாம் ஃபண்டு டிமாண்ட், பண பிரச்சனைகள், ஃபண்டு டிமாண்ட் அவங்களுக்கு ஏற்படுது. அப்போ தனுசு ராசின்னு சொல்லியாச்சுன்னா, குடும்ப பெண்களாக இருந்தாலும், விவசாய பெருமக்களாக இருந்தாலும், சின்ன சின்ன தொழில் செய்யக்கூடியவங்க, பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு, கோல்டு மார்க்கெட்டு, மெயினாக ஷேர் மார்க்கெட்டில் பண்ணக்கூடியவங்க, ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க. இந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களுக்குலாம் இந்த ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கு, சொல்லி மாலாது. இன்னும் சொல்லப்போனால் நேற்று ராத்திரி ஒரு 10-10:30 ஒருத்தவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. ஒரு அண்ணனும் ஒரு அக்காவும் வராங்க, சாரி ஒரு தம்பியும் ஒரு அக்காவும் வராங்க. இந்த மாதிரி சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி ஒரு கருப்பு உருவம் வருது, ஒரு பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்டது செய்தி, மாந்திரீகம் சம்மந்தப்பட்டது, யாரோ அவங்க நிம்மதியாக தூங்க விடலை. அப்ப தனுசு ராசி நேயர்களே, சனி 10வது பார்வையாக உங்களை பார்க்கின்ற காரணத்தினால்
சனி பகவான் உங்களை 10வது பார்வையாக பார்க்கின்ற காரணத்தினால் இது என்ன நடக்குதுன்னாக்கா, சனியுடைய பார்வை உங்களை பாடா படுத்தி எடுக்குது. இந்த துன்பத்திற்கு காரணம் ராகுவும் ஒரு காரணம். நல்லா புரிஞ்சுக்கணும் சார். ஒரு ராசியை சனி பார்த்து ராகுவும் பார்ப்பாரே ஆனால் அது அவங்கள பிடிச்சி ஜெயில போட்டதுக்கு சமம். நீங்க அப்ப ஜெயில போட்டோம்னா ரொம்ப எல்லாரும் தனுசு ராசிலாம் போய் ஜெயில அடைச்சாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீங்க அதுக்கு சமமா ஒரு இடத்துல போய் சிக்கல்ல மாட்டிப்பீங்க. அவங்கள விட்டு நீங்க வெளியில வர முடியாது. அது காதலா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், குடும்பமா இருக்கலாம், முதலாளியா இருக்கலாம், தொழிலாளியா இருக்கலாம், கம்பெனியா இருக்கலாம். ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நீங்க சிக்கல்ல மாட்டிப்பீங்க. மிஷினுக்குள்ள கை விட்ட கதையா போயிடும். அந்த இடத்த விட்டு நீங்க வெளியில வர முடியாது. அவங்க எங்க போனாலும் உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுடைய டேட்டா அவங்க கையில இருக்கும். சிக்கல்ல மாட்டிப்பீங்க. இந்த பிரச்சனையை விட்டு எப்படி வெளியில வர்றதுன்னு தெரியாது. சில இடங்கள்ல வம்பு வழக்குகளிலே வெற்றிகள் உண்டாகும். அப்போ இதுல இருந்து நீங்க தப்பிக்கணும்னா செய்த பாவங்கள் நீங்க வேண்டும். இதுதான் ரகசியம். பாவங்கள் தீர தர்மங்கள் செய்யுங்கள் தனுசு ராசி அன்பர்களே. அதே போல பாவம் செய்த பாவம் தீர தர்மம் செய்ய வேண்டும். இது என்ன சாமி புதுசா இருக்கு? நாம என்னதான் பரிகாரங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் நாம பரிகாரங்கள் செஞ்சாலுமே கூட, ஹோமங்கள் செய்யறது, ஜபங்கள் செய்வது, மந்திர உச்சாரணம் செய்யறது, கோவிலுக்கு போறது, தீபம் ஏற்றுவது, சுவாமிக்கு அபிஷேகம் பண்றது, இது எல்லாத்தையும் தாண்டி தர்ம காரியங்கள், சாமிக்கு தேவையான சில விஷயங்களை வாங்கி கொடுக்கறது, திருப்பணிகள் செய்யறது, அன்னதானம் செய்யறது, நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத டிசைட் பண்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். எங்க போய் செய்யணும், யாருக்கு செய்யணும், எந்த உறவு முறைக்கு செய்யணும், இதெல்லாம் தாந்திரீக பரிகார முறைகள். அதே போல நிறைய குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இப்போ குடும்ப கஷ்டங்கள், மெயினா கணவன் மனைவி பிரச்சனை. மனைவி ரொம்ப அஃபெக்ஷனா இருப்பாங்க, கணவன் உதாசீனமா இருப்பார், கண்டுக்கவே மதிக்கவே மாட்டாரு. சில இடங்கள்ல ஆண்கள் அப்படியே உருகி உருகி பார்ப்பாங்க, பொண்டாட்டி பொண்டாட்டின்னு. அந்த அம்மா கண்டுக்கவே மாட்டாங்க, அம்மா வீட்டில் போய் உட்காந்துப்பாங்க. கணவனை மதிக்க மாட்டாங்க, மாமியார் அம்மா வீட்டில் போய் உட்காந்துட்டு சட்டம் போடுவாங்க. நீ தனியாக தெரியா, நீ அங்கே மாடிக்கு போகக்கூடாது, கீழே தான் இருக்கணும், நீ இங்கே தான் இருக்கணும், சட்டம் போடுவோம், ரூல் போடுவாங்க. அதுக்கு அந்த அம்மாவுடைய அம்மா மாமியார் அது ஒரு ஆட்டம் போடும். அப்ப சில இடங்கள்ல பெண்கள், சில இடங்கள்ல ஆண்கள் பாதிக்கப்படுறாங்க. அதே போல நிறைய உறவு முறைகள், உயிரை கொடுத்து பழகுவாங்க, நம்பிக்கையா இருப்பாங்க, வீட்டுக்கு தெரியாம வெளியில தெரியாம ரகசிய உறவுகள், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு கட் ஆகும். அதுல வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள், அல்லது திருமணம் ஆகாம இருக்கிறது, அல்லது செகண்ட் மேரேஜஸ் ஆகாம இருக்கிறது, எல்லாம் நிறைய கொடுமைகள். மேரேஜ் ஆகாம இருக்கிறது, மேரேஜுக்கான முதல் திருமணம், இரண்டாவது திருமண தடைகள், குழந்தை பாக்கியம், மெயினா குழந்தை பாக்கியம். கல்யாணம் 6 வருஷமாவது 8 வருஷமாவது இன்னும் கல்யாணம் குழந்தை பிறக்கல. அப்ப இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குமே, இதுக்கெல்லாம் அந்த தாந்திரிக பரிகாரங்கள் கை கொடுக்கும். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரே சொல்யூஷன், உங்களுடைய பர்த் சார்ட், பிறப்பு ஜாதகம் பேசும். இப்ப இந்த ஆடி மாசத்துல நல்லது, நல்ல மாதம், நல்ல கிரக அமைப்பு பிறந்திருக்குது. ஸோ உங்க ஒவ்வொரு ராசிக்கும் எப்ப இந்த செய்தி உங்களுக்கு நீங்க கேட்குறீங்களோ அப்பவே உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இதுதான் ஒரு சிம்டம்ஸ், இதுதான் ஒரு அடையாளம். கவலை வேண்டாம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.